சார் தூத்துக்குடி செல்லும் சார் பேசுறத கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குது சார். பக்கம் 84 சார், பக்கம் 84 5 வகையான அறிவிப்புகளை தமிழ்நாட்டிற்காக அறிவித்திருக்கிறார்கள். அது மெட்ரோ ரயில் திட்டம் சார்ந்தது, தொழில்துறை காரிடார் சார்ந்தது, இப்படி ஒரு 5 வகையான பட்டியலை அவர் படிச்சாரு. 5 வகையான அறிவிப்புகள் இல்ல, 21 வகையான அறிவிப்புகள். ஆனா 21 அறிவிப்பு தானே சொன்னீங்க? 25 அறிவிப்புகள் தமிழ்நாடு சார்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இந்த நாட்டினுடைய ஹானரபிள் பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் உரை வாசிக்கும் போது திருக்குறளை தவிர்த்து வேறு எதுவுமே தமிழ்நாடுங்கிற பேரை உச்சரிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா அது பட்ஜெட்ல இடம் பெற்றால் அது அர்த்தம் கொள்ளல் ஆகாதா சார்? அதாவது நம்ம நண்பர் அவர்கள் சொன்னாங்க இத்தனாவது பக்கத்துல இந்த இதுன்னு. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் பதிவு செய்வது அவருடைய வார்த்தைகளின் மூலமாக. சரி, அது பைனான்ஸ், அதான் நிதிநிலை அறிக்கை. அந்த நிதிநிலை அறிக்கை அந்த பேச்சுல தமிழ்நாடு இல்ல. இவர் சொன்ன இந்த இது மெட்ரோ ரயில் நாம கேட்கிறோம், கோவை டு சென்னை, இந்த மெட்ரோ ரயில் இந்த ஸ்கீம் எல்லாம் கோரிக்கையாக தமிழக அரசு கொடுத்தது. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட, ஒரு செய்தி கூட சொல்லலன்னு பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிக்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள்லாம் தெளிவாக உடனடியாக அங்க அறிக்கை கொடுத்தாங்க. ஆக அவங்க எல்லாம் அதை கேட்டு சொல்லும் போது இவருக்கு மட்டும் தனியா இவர் இதை சொல்லுவது என்பது வேடிக்கையாக இருக்கு. எதுக்காக சொல்றோம்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், அதற்காக ஒரு வார்த்தையை படிச்சுட்டு போறதுக்கு ஒரு பக்கம், அதுக்கான நிதி ஒதுக்கீடு, அந்த திட்டம் ஏற்கவா இல்லையா, இதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, நாம இப்ப என்ன கூட சொல்றோம், இவர்களுடைய செயல்பாடுகளில் நாம குறிப்பாக சொல்றது பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு? இப்ப கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சு உலகத்தின் பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்குது. ஆனா கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் கூட ஏன் இந்திய துணைக்கண்டத்துல இந்த அரசாங்கம் அதுல ஒண்ணும் செய்யாம விலைவாசி ஏறுவதற்கு இந்த அரசே ஒரு காரணமாகிறது. அதைத்தான் நாம சொல்றோம். அங்க பேசுறாங்க நம்ம எம்பிக்கெல்லாம், அதுக்கெல்லாம் கூட பதில் சொல்ல முடியாம பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பத்தி மாற்றல. அதே மாதிரி பாருங்க ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டியை போட்டு சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு சின்ன கடையில போய் ஒரு சின்னதாக ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வந்தா கூட அதுக்கு ஜிஎஸ்டி, அதுக்கு வரி. இதை அறிமுகப்படுத்திய பாஜக அரசு. இந்த அரசின் காரணமாக பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய குடும்பத்து மக்கள். நீங்க இந்த 12 லட்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதுல இருக்க ரகசியம் ஒண்ணு நான் முதல்ல சொன்னேன். இப்ப 8வது ஊதிய குழு வந்தா சம்பளம் அதிகமாச்சுன்னா பாதி பேர் இதுல மறுபடியும் அது இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்கன்னு ஒண்ணு. 2வது, மிக முக்கியமாக, நீங்கள் பெறுகின்ற வருவாய் என்பது ஒரு துறையாக, ஒரு நிலையாக அந்த 12 லட்சத்துக்கு இருந்தாதான். 11 லட்சம் இருந்து நீங்க வேறொரு பிசினஸ் மூலியமாக ஒரு 50,000, ஒரு 1 லட்சம் ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு அந்த விதிமுறைகள் கிடையாது. ஒட்டுமொத்த வருவாயாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகை ரத்து செய்யப்படுகிறது. அப்ப ஒரே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது உண்டு. அவங்க வேற ஒரு தொழிலை செய்து அது ஒரு 50,000 சம்பாதிச்சாலும் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட உள்ளீடாக வைத்திருக்கிற ரகசியங்கள். இப்ப தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த திட்டங்கள்ல நிறைய திட்டம் ஏற்கனவே சொன்னதுல, வீடு கட்டுறதுன்னா 40% யூனியன் கவர்மெண்ட், 60% நமக்கு சுமையை தந்து விட்டு விளம்பரத்துல அவங்க கொடுத்ததாக போட்டுக்கிட்டு செய்யற வேலைகள்லாம். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்திய துணைக்கண்டத்தில் இப்படிப்பட்ட பட்ஜெட் என்பது ஒரு ஏமாற்று நிலை மட்டுமல்ல, இது வேறுவித காரணங்களுக்காக இப்படிப்பட்ட அலங்கார சொல்லாக இருக்குது. இப்ப பாருங்க, கார்பரேட்டுகளுக்கு வரி 30%ல இருந்து 22% குறைச்சிருக்காங்க. சரி சரி இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன 100% அந்நிய நேரடி முதலீடுக்கு அனுமதித்தா அதற்கு என்ன செய்ய? நம்ம எல்ஐசி என்ன ஆகுது? வெறும் பணக்காரர்களுக்கு சொத்து வரியோ வாரிசு வரியோ ஏன் புதுசா விதிக்கல? மற்றவங்களுக்கு எல்லாம் வரி விதிக்க தெரியுது. இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், எல்லா வகையிலுமே பொருளாதார ஆய்வுக்காக உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை அறிக்கை, நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை, இந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை எல்லாத்தையும் தமிழ்நாடு முதலிடத்தை பெறுகிறது. அந்த தமிழ்நாட்டிற்கு
ஏன் வந்து நீங்க பேரிடர் நிதியை கூட நம்ம கேட்டோம். ஓகே சார், ஓகே 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 சார், பேசலாம் சார், பேசலாம் பேசலாம்.